நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஒவ்வொரு சாட்டர்டே, சண்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டு நம்ம டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குன பங்குகள பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். லாஸ்ட் 2 வீக்கா வந்து பார்த்தீங்கன்னா, டைம் கிடைக்கிறனால போட முடியல. நிறைய நண்பர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க. அந்த ப்ரொமோட்டர் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குன பங்குகள பத்தி டீட்டெயிலா போடுங்க வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வாங்குன ஒரு 5 பங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குன ஒரு 4 பங்கு, மொத்தம் 9 பங்கு இருக்கு. அந்த 9 பங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. கவனமா பாருங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு தங்கத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். தங்கமயில் ஜுவல்லரி இந்த வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 6ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. ஆகஸ்ட் 6ஆம் தேதினா வந்து என்னைக்குன்னா, வெள்ளிக்கிழமைன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு 9ஆம் தேதியா? சண்டே. ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை வாங்கியிருக்காங்க. இந்த தங்கமயில் ஜுவல்லரி எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன் குடுத்துருக்கு. ரூ. 2000 இருந்துச்சு 2025ல செப்டம்பர்ல. நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன் குடுத்துருக்கு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுனு. எங்கேருந்து இறங்கியிருக்குன்னா, அந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 7000க்கு மேல் நல்லா இறங்கி 4700 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2 நாள்ல நல்ல ஒரு ஏற்றம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, லோவர் சர்க்யூட் அடிச்சுச்சு. 20% 20% லோவர் சர்க்யூட். அதுக்கப்புறம் 5% 5% லோவர் சர்க்யூட் அடிக்கவும், புரமோட்டர் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த ஸ்டாக்க இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல்க்கா வாங்கிட்டு, இன்வெஸ்டர வந்து பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, டிராப் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆளுங்க நெறைய நண்பர்கள் ஏன் நம்ம குரூப்ல நண்பர்களோட நெறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க, தங்கமயில் ஜுவல்லரி இனிமே இறங்காதா? ஏறிருமோ? அப்படிங்கிற மாரி ஒரு என்ன சொல்ற ஒரு பேனிக்ல போயிட்டு இந்த ஸ்டாக் நம்மளால அடுத்தது வாங்க முடியாதோ? அப்படிங்கிற மாரி ஒரு பேனிக்ல போயிட்டு நெறைய நண்பர்களோட கேட்டோட வாங்கியிருப்பீங்க. எனக்கு தெரியும் புதுசா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. எப்பவுமே நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு நல்ல ஸ்டாக்கா இருந்தாலும் ரிசல்ட் சரியில்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் இன்வெஸ்டரும் சரி, அதுக்கப்புறம் ஃபாரின் இன்வெஸ்டரும் சரி கண்டிப்பா விப்பாங்க. இதோடைய ஜூன் ரிசல்ட் பாருங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ கோல்டுடைய ரேட் ரொம்ப ஹைல இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு ஜுவல்லரி ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மார்ஜின், அவங்களுடைய ப்ராஃபிட் எல்லாம் கண்டிப்பா அடியாகும். 143,00,00,000 பண்ணியிருக்காங்க லாஸ்ட் மார்ச்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 85,00,00,000 பாதிக்கு பாதி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 70,00,00,000க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல ஒரு டவுனு. இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுடைய நெட் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. இந்த குவார்ட்டர்ல மட்டும் தான் நல்ல ஒரு டவுனா இருக்கு. அத ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸும் டவுனா இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் ரொம்ப டவுனா இருக்கு. அடுத்த குவார்ட்டர்ல எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு இந்த மாரிக்கு ஒரு ட்ராப்ல போயிட்டு புரமோட்டர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சர்க்யூட்டா அடிக்கிற ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்றதுக்காண்டி பல்க்கா வாங்கும்போது என்ன ஆகும்? அது பாசிட்டிவ்ல போகும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஓஹோ! இனிமே கீழ இறங்காதோ! அப்படிங்கிற மாரிக்க நம்ம கண்டிப்பா அத போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் புதுசா ஹை பிரைஸ்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? புரமோட்டர் விப்பாங்க. புரமோட்டர் இல்லனாலும் வேற அது டொமஸ்டிக் இன்வெஸ்டர், வேற ரீட்டெயில் இன்வெஸ்டர் அதிகமா வாங்கி வச்சிருக்கவங்க, அதுக்கப்புறம் ஃபாரின் இன்வெஸ்டர் விப்பாங்க. அப்புறம் மறுபடியும் கன்டினியூவா ஸ்டாக் இறங்கிட்டே இருக்கும். நம்ம டவுன் ஆவரேஜ் பண்ணி டயர்ட் ஆயிருவோம். அதனால எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்டாக்கா இருந்துச்சு, நல்ல ஒரு வேல்யூவேஷன் கிடைக்கும்போது வாங்க. இதோட பியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கு. 41 பி. ஒரு ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25 பி இருந்துச்சுனா நல்லாயிருக்கும். இதோடைய மீடியம் பி நம்ம பார்ப்போம். மீடியம் பி வந்து பார்த்தீங்கன்னா 38. அதோட 5 இயர்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்க்கையில 25. அப்ப 25ஓட இது வந்து பார்க்கையில ரொம்ப அதிகமா இருக்கு. ஹை வேல்யூவேஷன்ல இருக்கு. அப்ப இந்த மாரி ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப ரிட்டர்னே குடுக்காது. ஒண்ணு சைட்வேல போகும், இல்லன்னா டவுன் ட்ரெண்ட் ஆகும். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு இறங்கி லக்ல சில ஸ்டாக் வந்து மேல போகும். இந்த ஸ்டாக் நல்ல கம்பெனி தான். இந்த கம்பெனி இப்ப நல்ல கம்பெனி இந்த கம்பெனி பத்தி எந்த ஒரு இதுவும் ரிமார்க்கும் எதுவுமே கிடையாது. இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ரூ. 73ல இருக்கு 2013ல. இப்ப எங்க இருக்குன்னு பாருங்க. நம்முடைய மெயினான ஒரு விஷயம் எந்த ஒரு நல்ல ஸ்டாக்கா இருந்தாலும் நம்முடைய என்ட்ரி பிரைஸ், அதுக்கப்புறம் எக்ஸிட் பிரைஸ் ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு லோ பிரைஸ் நம்ம என்ட்ரி ஆனா மட்டும் தான் நம்ம நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ண முடியும். இல்லன்னா ஒரு 5% 10% நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் கீழ வந்துரும். நம்ம ஆவரேஜ் பண்ணி டயர்ட் ஆயிருவோம். அப்புறம் இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புரமோட்டர் வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ எல்லாமே நல்லா இருக்கு. பேஸ் வேல்யூ 10 இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழ தான் இருக்கு. பெக் ரேஷியோ 1க்கு கீழ தான் இருக்கு. பிஇ ரேஷியோ தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நம்ம ரிசல்ட்ட பத்தி ஆல்ரெடி பார்த்துட்டோம். இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, அது கன்டினியூவா குரோ ஆயிட்டே தான் இருக்கு இபிஎஸ். நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் பார்ப்பாங்க. அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் வந்துச்சுனாவே கம்மியா வந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் ஆகும். மார்ஜின் ப்ராப்ளம் ஆகும். கண்டிப்பா வந்து டவுன் சைட் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் கிடையாது. இன்கிரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 61.56லேருந்து பார்த்தீங்கன்னா, 61.61க்கு போயிருக்கு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கும் கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோடைய நம்ம டெக்னிக்கல் சார்ட்ட பார்ப்போம். தங்கமயில் ஜுவல்லரி ஆல்ரெடி இருக்கு. இதோடைய முக்கியமான சப்போர்ட்ன்னு பார்க்கும்போது, இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ட்ரெண்ட் லைன நம்ம வரைஞ்சு பார்ப்போம். டவுன் சைட்லேருந்து. ஆ
ஒரு லாங் ட்ரெண்ட் லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சப்போர்ட் எடுத்திருக்கு. 1, 2, 3, 4 டைம் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆன மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 200 இஎம்ஐ போட்டு பார்ப்போம். இந்த ஸ்டாக் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 200 இஎம்ஐக்கு வந்து வரைக்கும் வரவே இல்லை. 200 இஎம்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2025 தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ அப் ட்ரெண்டு. அந்த மூவிங் ஆவரேஜை நம்ம எடுத்துருவோம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணால் டவுன் ட்ரெண்டு, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு மூவிங் ஆகும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இப்படியே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே சைடுவே ஆகும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சப்போர்ட்டும் பார்க்கல. ஹரிசாண்டல் லைன் சப்போர்ட் வந்து பார்க்கல. இதுதான் ஹரிசாண்டல் லைன் சப்போர்ட்டு. ஏன்னா மல்டிபிள் டைம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் இருக்குது. இது கூட ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோட்டர் வாங்கின பங்குல வந்து பார்த்திங்கன்னா JSW எனர்ஜி. இதோடைய வேல்யூஷன் ஹை தாங்க இருக்குது. ஆர்ஓசி ஆர்ஓஐ அந்தளவுக்கு பெருசாக இல்லை. பேஸ் வேல்யூ 10 தான். ப்ரொமோட்டர் நல்லா இருக்குது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி கடன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் கேப்பு. பெக் ரேஷியோவும் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்சாக் தான். எந்த ஒரு ஏற்றமும் கிடையாது, எந்த ஒரு இறக்கமும் கிடையாது. அப்படியே ஒரு சைடு வேலே ஸ்லோ ஒரு 5-10% ஏற, அப்புறம் 10% இறங்க அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இதோடைய ஜூன் ரிசல்ட் வந்து பார்க்கல சேல்ஸ் நல்லா அருமையான ஒரு சேல்ஸுங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து நல்லா இருக்குது. ஆனால் ஸ்டாக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை. நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அது முக்கியமான காரணம் என்னன்னா, லாஸ்ட்டு குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் மைனஸில் பே பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 23% டேக்ஸ் போடவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் அடியாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணியிருக்காங்க. ஏன்னா கடன் அதிகமாக இருக்குல்ல, டெப்ரிசியேஷன் அதிகமாக இருக்குது. இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்திங்கன்னா டிக்ளைனாக இருக்குங்க. டிடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா 2453 கோடி. இது வரைக்கும் வந்து 2450 கோடி. இது வரைக்கும் கண்டினியூ க்ரோவாக இருந்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிக்ளைனாக இருக்குது. ஷேர் ஹோல்டர் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 69.41, 66.53. ப்ரொமோட்டர் விற்றுருக்காங்க. விற்றுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொமோட்டர் வந்து பார்த்தா வாங்கியிருக்காங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில். எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கு நல்லாவே இந்த ஸ்டாக் விற்றுருக்காங்க. JSW எனர்ஜி இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 52 வாரம் லோக்கு பக்கத்துலேருந்து கொஞ்சம் ஹையில் போயிருக்கு. இதோடைய டெக்னிக்கல் சார்ட்டையும் பார்த்துருவோம். ஒரே ரேஞ்ச் பவுண்டில் தான் இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்குங்க. ரொம்ப நாளாக வந்து இந்த ரேஞ்ச் பவுண்டு தான் ஆல்மோஸ்ட் 2024 அந்த ரேஞ்ச் பவுண்டு தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பெருசாக ஒன்றும் ஒரு மாற்றங்கள் தெரியலை. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பென்னார் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே துறையில் உள்ள ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு வரும்போது ஒரு 60 ரூபா 70 ரூபா இருந்தது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏற்றம் ஹை ஆல் டைம் ஹை வந்து பார்க்கல 275 ரூபா போயிட்டு இப்போ வந்து 160 ரூபா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா 15, ஆர்ஓசி ஆர்ஓஇ நல்லா இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 5, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கொஞ்சம் தான் ஹோல்டு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிளச்சிங் இருக்குது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1 கிட்ட இருக்குது. பெக் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 1க்கு கீழே தான் இருக்குது. இதோட ரிசல்ட் நம்ம பார்க்கல, ரிசல்ட் இன்னும் வரல. ஆனால் குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. இன்வெஸ்டருக்கு நல்ல ரிட்டர்னும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஃபண்டமெண்டலாக பார்க்கல இந்த கம்பெனி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ரிசர்வ் நல்லாவே வச்சுருக்காங்க. கடன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, அதை பார்க்கணும். ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க. எஃப்ஐ கொஞ்சம் விற்றுருக்காங்க. டிஐ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பென்னார் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது. பென்னார் இண்டஸ்ட்ரீஸ் ஆமாம் நல்ல ஒரு ஹெட்ன்னு சொல்கிற மாதிரி தெரியுது. இந்த சப்போர்ட் லைனை பிரேக் அப் பண்ணால் கண்டிப்பாக டவுன் சைடு வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த லைனை வேணால் நம்ம தூக்கிடலாம். இதை பார்க்கல எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு ஷோல்டர், அதுக்கப்புறம் ஹெட்டு, அதுக்கப்புறம் ஷோல்டர் இன்னும் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் ஆகாதான்னு தெரில. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூ வென்ச்சர். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பிஎன்டபிள்யூ இண்டஸ்ட்ரி தான் நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இது பிடபிள்யூ வென்ச்சர் ஒன்று. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கேப்பு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ இன்ஜினியரிங் பிவிசி பைப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஃபார்மிங்கு, ஃபேப்ரிகேஷன், ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங்கு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் கிரில்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக ஐபி வந்து கம்பெனி தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைடு வேல தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ரிசல்ட் வந்துருந்துச்சு. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டு தான், பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர் பெட்டல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 73.01 இருக்குது. இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். டிஐ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் வாங்கின பங்குல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெர்லைட் டெக்னாலஜி. இது ஒரு மிட் கேப் ஸ்டாக்குன்னு சொல்லலாம்.
ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம். பாருங்கள் எத்தனை நாள் வந்து தூங்கிக்கிட்டு இருந்திருக்கு இந்த ஸ்டாக்கு. 2023 5 வருஷம் சார்ட் வைக்கிறேன் பாருங்கள். 2022லேருந்து இந்த ஸ்டாக்கு அந்த ரூ. 100 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 88 இருந்திருக்கு. ஆமாம் 2026 பிப்ரவரி வரைக்கும் எத்தனை வருஷம் பாருங்கள். 2021 2022 23 24 25 26 4 வருஷம் இந்த ஸ்டாக்கு யாராச்சும் இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா என்ன நினச்சிருப்பாங்க. இப்போ நானே இந்த ஸ்டாக் வாங்கியிருந்தேன்னா வச்சுக்கிட்டு வித்துட்டு தான் வெளியே வந்திருப்பேன். லாங் டேர்ம் நம்ம எதுக்கு வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து 5 இயர்ஸ் to 6 இயர்ஸ் சொல்கிறோம்னா இந்த ஒரு காரணம் தான். இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் 2022 வாங்கியிருந்து இது வரைக்கும் ஹோல்டு பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கும் பாருங்கள். அந்த அளவுக்கு ஏறி இருக்குது. வெறும் ரூ. 88 இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 600 போயிருக்கு. அப்போ எத்தனை பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7x. ரூ. 1,00,000 போட்டிருந்தா இன்றைக்கி ரூ. 7,00,000 அந்த மாதிரி இந்த ஸ்டாக் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு சாம்பிள் தட்டா தாங்க, இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு கம்பெனியை நம்ம வாங்கிட்டு பொறுமையாக நிதானமும் தேவை. ஆனால் இந்த கம்பெனியை நான் அனலைஸ் பண்ணும்போது நல்ல கம்பெனி தான் சொல்லுவேன். நல்ல கம்பெனி இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் மேக்கிங் எல்லாம் கண்டினியூ பண்ணுறாங்க. என்ன காரணத்தில் ஏறிச்சு தெரில. ஆனால் அந்த ஜூன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்லேருந்து டேர்ன் அரவுண்ட் ஆகுதுனால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பாருங்கள், லாஸ்ட் 1 இயரில் வந்து பாருங்கள் 406% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அருமையான ஒரு ரிட்டர்ன், சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரான ஒரு ரிட்டர்ன். எல்லா வருஷமும் நல்ல ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. ஆனால் வந்து ஸ்டாக்கு தான் வந்து பார்க்கல, ஃபண்டமெண்டலாக பார்க்கல ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ஆனால் நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்கு தான் அந்த ஸ்டாக்கு. ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 42.29 இடையில செல் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. எஃப்ஐ வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு வாங்கின ஸ்டாக்கு டோட்லா டைரி. இந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா யார் வாங்கியிருக்காங்கன்னா டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்டு வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்எம்ஜிஜி கம்பெனி. 5 ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மில்க் ப்ராடக்ட் பண்ணி விற்றுட்டு இருக்காங்க. 6,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி 25, ஆர்ஓசி ஆர்ஓஇ நல்லா தான் இருக்குது. பேஸ் வேல்யூ 10, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 58.9 இருக்குது. பிளச்சிங் கிடையாது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே இருக்குது. பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான் இருக்குது. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது. ரிசல்ட் நம்ம பார்ப்போம். ஜூன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசங்க. ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கா. ஆமாம், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50% இறங்கியிருக்கு. ஆமாம், மற்றபடி இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹோல்டிங் இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வாங்கியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 25.85 வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஹை ஹோல்டிங் மியூச்சுவல் ஃபண்ட். இதில் டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்டு மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்கோ ப்ளஸ் கேப் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க. ட்ரேடிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ளது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிஸ்னஸ்னால் வந்து ட்ரேடிங் சர்வீசஸ் டு போர்ட் அண்ட் இந்தியன் நேவி அண்ட் அதர் மார்டைம் ஆர்கனைசேஷன் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் தான் இருக்காங்க. ஸ்டாக் நல்லாவே ஆல்ரெடி ரிட்டர்ன் கொடுத்துருக்கனால ஒரு மேலே போயிருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 73 இருக்குது. ஆர்ஓசி ஆர்ஓஇலாம் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. வேல்யூஷன் ரொம்ப ஹையில் இருக்குது. பெக்குரேஷன் ரொம்ப ஹையில் இருக்குது. கடன் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே தான் இருக்குது. ரிசல்ட்டு பார்க்கல அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு இதில் வாங்கியிருக்காங்க. இன்வெஸ்கோ ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்டு டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. இந்த இருக்குது இன்வெஸ்கோ இந்தியா பியூசி ஈக்விட்டி ஃபண்டு தான் வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்கை ப்ளஸ் கேப்பு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா எந்த ஸ்டாக் வாங்கியிருக்காங்கன்னா விஜயா டைனஸ்டிக். விஜயா டைனஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல், மிட் கேப் ஸ்டாக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஹையில் தான் அங்கே இருக்குது. ஆர்ஓசி ஆர்ஓஇ நல்லா இருக்குது. பேஸ் வேல்யூ 1, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குது. கொஞ்சோண்டு ப்ளச்சிங் வச்சுருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே தான் இருக்குது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையில் இருக்குது. இந்த ஸ்டாக் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைப் பண்ணி விட்ருக்காங்க அந்த ஸ்டாக்கை. ரிசல்ட் வந்திருக்கான்னு பார்ப்போம். ஜூன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் ஆப்பரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடிக்கு மேலே கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடிக்கு மேலே கூடியிருக்கு. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இயர் பார்க்கல கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் இருக்குது இந்த கம்பெனியில். ப்ரொமோட்டருக்கு வந்து இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வாங்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 41% நல்ல ரிட்டர்ன் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஷேர் ஹோல்டர் ரிட்டர்ன் பார்க்கல ப்ரொமோட்டர் 52.51. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் வாங்கியிருக்காங்கன்னா ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு வாங்கியிருக்காங்க. இங்கே எது இருக்கான்னு பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா 3.34 வாங்கியிருக்காங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துலையும் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு நிறைய மியூச்சுவல் ஃபண்டு வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை அதிகமாக ஹோல்ட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டு வாங்கியிருக்காங்க. ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸ் இந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க.
38,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைனீஸு பப்பாயா ஃபுட்டு அந்த KFC இந்த மாரி இருக்குல்ல, அது மாரிக்கு பப்பாயா அந்த மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்சைஸி எடுத்து நடத்துறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள், துருக்கி, அஜர்பைஜான், ஜார்ஜியா நெறைய இடத்துல இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் பிளட்சிங் இருக்கு. ஸ்டாக் வேல்யூவேஷன் ஹையி. ROC, ROE நல்லா இருக்கு. பெக் ரேஷியோ ரொம்ப ரொம்ப ஹைல இருக்கு. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்குங்க. இடையில இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல இந்த லோல இருந்து நான் பார்க்கையில, அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹை போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. ரிசல்ட் பார்க்கையில இன்னும் ரிசல்ட் வரல. ஜூன் ரிசல்ட்டு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் 40.27, FI கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. DI தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா ஹோல்ட் பண்றாங்க இந்த ஸ்டாக்ல. இத யார் வாங்கியிருக்காங்கன்னா, ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசா வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்க. இங்க அவங்க பேர் இருக்கான்னு நான் பார்க்குறேன். இந்த இருக்கு ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டு 1.10 வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக்க. இப்போ புதுசா வந்து வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்க. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வாங்கின பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கமயில் ஜுவல்லரி ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கவனமா இருங்க. அதுக்கப்புறம் JSW எனர்ஜி, பென்னார் இண்டஸ்ட்ரி, PMW வெஞ்சர், ஸ்டெர்லைட் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா, டாட்லா டைரி, DSP மியூச்சுவல் ஃபண்டு, ட்ரெட்டிங் அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னோஸ்கோ பிளஸ் கேப், விஜயா டைனஸ்டிக், HDFC மியூச்சுவல் ஃபண்டு, ஜூப்ளைன் ஃபுட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. இந்த 9 ஸ்டாக் தாங்க. இந்த 9 ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஸ்டாக்க ஹோல்ட் பண்றீங்கன்னு இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்ல நீங்களும் ஓன் அனலைஸ் பண்ணி பண்ணுங்க. இத பேஸ் பண்ணி யாரும் ட்ரேட் எடுக்க வேணாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காண்டி தான். நம்ம எந்த ரெக்கமெண்டேஷன் பண்றதில்ல. எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறதா இருந்தாலும் நீங்க ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்க. இல்லன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு ஃபைனான்ஸ் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஹை பட்டன் இருக்கு. அதையும் கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.